செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 1.5 மாத குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்து சாதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் செயின்ட் பீட்டர் மருத்துவக் கல்லூரியில் 1 வருடம் 10 மாதமான பெண் குழந்தையின் நெஞ்சு பகுதியில் கட்டி வீக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் அதை மருத்துவர்கள் சிடி ஸ்கேன் மூலம் பரிசோதனை மேற்கொண்டதில் புற்றுநோய் கட்டி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அந்த குழந்தையின் உடலில் வேறு பகுதிகளில் புற்றுநோய் பரவி உள்ளதா என்பதை மருத்துவர்கள் பரிசோதனை செய்த பிறகு வேறு எந்த பகுதியிலும் பரவவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த குழந்தையின் இதயத்திற்கு மிக அருகாமையில் உள்ளதால் கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதில் சிக்கல் உள்ளதால் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவக் குழு ஹீமோதெரபி கொடுப்பது என முடிவெடுத்து செயல்பட்டனர். கை மற்றும் கால் நரம்பு வழியாக புற்றுநோய்க்கான ஹீமோதெரபி சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் வரலாம் என்பதால் மார்பு பகுதியில் தோலுக்கு அடியில் ஹீமோ உபகரணம் பொருத்தி பல மாதங்கள் தொடர் சிகிச்சை மேற்கொள்ள குழந்தைகள் மருத்துவர் குழு முடிவு எடுத்து 4 சர்க்கிள் ஹீமோதெரபி கொடுத்த பின்பு தொடர் கண்காணிப்புக்கு பிறகு கட்டியின் நிலையினை சிடி ஸ்கேன் மூலம் கண்டறிந்து அறுவை சிகிச்சை மூலம் முழுவதும் அகற்ற முடிவு செய்யப்பட்டனர். பின்னர் அறுவை சிகிச்சை செய்த பிறகு அந்த குழந்தை நலமாக உள்ளது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். Compared to the corporate hospitals, so பெரிய கல்லீரல் மண்ணீரல் க்ரானிக் மைக்ரேன் கிளினிக்கலி நாங்கள் இந்த ஏஜ்ல ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுறது அந்த ஒரு நோய் தான். ஸோ இது வந்து ஒரு விதமான பிளட் கேன்சர் ஓகே. ஸோ இதுக்கு வந்து அந்த பிளட்லேயே வந்து அவங்க கேன்சர் செல்ஸ் நிறைய இருந்ததுனால ஸோ இந்த பொண்ணுக்குமே வந்து நாங்கள் பிளட் டெஸ்ட் தான் பண்ணோம். அதில் கன்ஃபார்மாக வந்து ஸோ இவங்களுக்குமே வந்து இப்போ டார்கெட்டட் தெரப்பி நாங்கள் என்ன சொல்லுவோம் அந்த டார்கெட்டட் தெரப்பி இருந்ததுனால அந்த வாய் வழியாக எடுக்கிற ஒரு டேப்லெட் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 2 வாரத்துக்குள்ளே ஆக்சுவலி 1.5 லட்சம் இருந்தது கவுன்ஸ், அது வந்து 50,000 குறைஞ்சிருக்கு. நாளைக்கு இது ஃபாலோ அப் ஸோ இவ்வளோ அணுக்கள் நிறைய இருக்கும்போது ப்ராப்ளம் என்னன்னா ஒரு அணுக்களும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது அது வெளியும் போது அதுக்குள்ளே இருக்கிற உப்புச்செல்லாம் நிறைய வெளியே வரும், அது கிட்னியை பாதிக்கும். ஸோ அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் மானிட்டர் பண்ணி ட்ரீட் பண்ணி வர மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து ப்ளீடிங் சான்சஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் அப்ஸ்ட்ரக்ட் பிளாக் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நுரையீரல் பாதிக்கலாம், இல்லை பிரெயினில் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப கீழாக நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்டேபிளாக நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி நாளைக்கு ஃபாலோ பண்ணி வருவோம். ஸோ இந்த 2 குழந்தைங்க நாங்கள் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மேனேஜ் பண்ணி நாங்களே டயக்னோஸ் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அண்ட் அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் இஸ் த ஜெனட்டிக் மேக்கப். லைக் இப்போ என்ன மாதிரி ஒரு இன்ஹெரிட்டட் மெலிக்னன்சியை நம்ம குழந்தைகளுடைய கேன்சர் வந்து பெரியவங்களோட கேன்சர்லேருந்து கொஞ்சம் மாறுபடுது. இப்போ நீங்கள் கேட்குறது வந்து முன்கூட்டியே எப்படி அறியலாம்னு கேட்குறீங்க. ஸோ எஸ்பெஷலி பெரியவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து பெண் உறுப்புல கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் சொல்லுவாங்க. அதுக்குரிய ஸ்க்ரீனிங் வந்துட்டு நார்மலாக பேப் ஸ்மியர்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ணி ரெகுலராக பார்ப்பாங்க. அந்த மாதிரி மார்பக புற்றுநோய் கூட ரொம்ப காமன் தான், உலகளாவே காமன், இந்தியாவிலையும் அதிகம் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே கைனகாலஜிஸ்ட் வந்துட்டு ரெகுலராக எல்லா பெண்களுமே மார்பகத்தை வந்து பரிசோதனை செய்வாங்க. சுய பரிசோதனை செய்கிறதுக்கும் ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி குடும்பத்தில் கேன்சர் நோய் மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பர்டிகுலர் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணுவாங்க. வெறும் இந்த கிளினிக்கலாக பண்ணக்கூடிய பரிசோதனை மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட்டு மற்ற சில டெஸ்ட்டும் சேர்த்து கொஞ்சம் யங் ஏஜ்லேருந்தே வந்து பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினதுக்கப்புறமா அந்தந்த நபருக்கு என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கோ அதுக்குரிய ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். சிம்டம்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது ஸ்க்ரீனிங்னு ஒன்று உண்டு. குழந்தைகளோட விஷயத்தில் ஜென்ரலாக நம்ம வந்து அந்தளவுக்கு ஸ்க்ரீனிங் வந்து அவ்வளோக்கு தேவைப்படாது, எல்லாருக்கும் சரி. மேடம், there is any other therapy, no? Electrotherapy and also chemotherapy. So what we have given these children is chemotherapy only. So மற்றது நீங்கள் if you are talking about radiotherapy அதெல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். இப்போதைக்கு இந்த 2 பேருக்கும் தேவையில்லை. ஸ்பெஷலி இந்த CML ஃபர்ஸ்ட் அது
க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது மேலிக்னன்சி இருக்கலாமான்னு ஒரு டவுட்டில் அதுக்கு பிளட் டெஸ்ட் நாங்கள் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு வந்தது. ஸோ ஃபர்தர் டெஸ்ட் பண்ணும்போது அது வெறும் நெஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இருந்தது, வேறு எங்கேயும் பரவலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஒரு 4 சைக்கிள்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு, பாப்பா நல்லா டாலரேட் பண்ணா. ஸோ அடுத்த சைக்கிள் வந்து அடுத்த வாரம் வந்து அட்மிட் ஆக போனாங்க. இன்னொரு பொண்ணு வந்து 16 வயசு பொண்ணு. ஸோ அவங்க வந்து 1.5 மாசமா காய்ச்சல் அங்கே இங்கே நிறைய இடத்துல காமிச்சு பார்த்துருக்காங்க. கடைசியில் அவங்க பிளட் டெஸ்ட் எங்கேயோ பண்ணி பார்க்கும்போது அணுக்கள் வந்து வெள்ளை அணுக்கள் வந்து 1,00,000க்கு மேலே இருந்ததுனால நார்மலாக வந்து இந்த வயசில் ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 10,000 இருக்கணும். பட் ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து 1,00,000க்கு மேலே இருந்தது. அது இல்லாமல் வந்து வயிறு கொஞ்சம் உபசமாகவும் இருந்தது. ஸோ அது நாங்கள் கிளினிக்கலி பார்க்கும்போது வந்து இந்த கல்லீரல் மண்ணீரல் பொறக்கத்திலிருந்தே சில வந்து வெரி இம்மெச்சூர் செல்ஸ். ஸோ அதுலேருந்து தான் நம்மளோட மற்ற பார்ட்ஸ் வந்து உருவாகும். ஸோ அந்த மாதிரி செல்ஸ் நின்று இந்த மாதிரி நிறைய டியூமர்ஸ் வரும். ஸோ இதே கிட்னிக்கு வந்தால் அதை வந்து நாங்கள் இது நெவில்ஸ் டியூமர்னு சொல்லுவோம், இல்லை நெஃப்ரோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். கிட்னியில் வந்த ஹெப்படோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே லிவரில் வந்த ஹெப்படோபிளாஸ்டோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து எல்லாமே எம்ப்ரியோனல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஜெர்ம் செல் டியூமர் வந்து இந்த ஏஜில் இட் இஸ் அ எம்ப்ரியோனல் டியூமர். One thing, madam, how to detect without symptoms, madam? Cancer. Without symptoms, it is actually difficult because ஏன்னா இதுக்கே childhood cancersக்கே வந்து there are a lot of Not for warning signs. childhood, for In regular, general yeah. populations. Yeah. So symptoms இல்லாம கண்டுபிடிக்கிறது is because definitely there has to be some kind of a symptom for us to even suspect இது malignancy இருக்கலாமான்னு சொல்லி. சிம்டம்ஸே இல்லாமே Because of hereditary, some persons have hereditary. yeah. How to detect the So, before yeah, the so that நாங்கள் என்ன பண்ணுவோம்னா if there is a positive family history அப்போ வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் சர்வேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும்போது சில பேருக்கு வந்து நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். அப்பப்போ குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் வந்து அவங்க ஸ்க்ரீனிங்க்கு நாங்கள் what will the cost of ட்ரீட்மெண்ட்டை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.